ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சனிக்கிழமை நிகழ்வுகள். சனிக்கிழமை ஆனாலே ஒரு விஷயம் மறந்துடாமல் நடக்கும் எங்கள் வீட்டில். அது வந்து என் ஒய்ஃப் வந்து ஃபாஸ்டிங் இருப்பாங்க. சரின்னு அப்படி தான் இந்த சனிக்கிழமையும் ஃபாஸ்டிங் இருந்தாங்க ஆஞ்சநேயருக்காக. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு எல்லாமே எனக்கும் ஸ்பைடர் மேனுக்கும் மட்டும்தான். சரின்னு சாமிக்கு பூவெல்லாம் வாங்கிட்டு வந்து சாமி கும்பிட்டாச்சு வீட்டில். அதுக்கப்புறம் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் தான் அவங்க விரதம் முடிப்பாங்க. ஸோ நம்ம சாப்பிட்றோம், அவங்க சாப்பிடாமல் இருப்பாங்களேன்னு அவங்களுக்கு ஜூஸ் மட்டும் சாத்துக்குடியும் லெமனில் வந்து சப்ஸா சீட்லாம் போட்டு அந்த டேக்கு அது மட்டும்தான். ஈவினிங் விரதம் முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு ஆப்பிளும் எங்கள் வீட்டு ஸ்பைடர் மேனுக்கு வந்து இன்ஸ்டன்ட் ஹெல்த் மிக்ஸும். சரின்னு எல்லாம் முடிச்சுட்டு சாமிலாம் கும்பிட்டு வீட்டில் கிளம்புனோம். கிளம்பும்போது இந்த அம்மா மறக்காமல் ஒரு விஷயம் பண்ணுவாங்க. அவங்க அம்மாவுக்கு செருப்பு எடுத்து கொடுப்பாங்க. இதை அடிக்க கொடுக்குறாங்களா இல்லை போடுறதுக்கு கொடுக்குறாங்களான்னு தெரியாது, ஆனால் இது கரெக்டாக பண்ணுவாங்க. சரின்னு வந்து வெளியே உட்காந்தா நம்ம ஆள் வர்ண பகவான் வேறு. ஒரு சைடு வெயில் அடிக்குது, ஒரு சைடு மழை பெய்யுது. இது என்னடா நம்மளுக்கு சனிக்கிழமை வந்த சோதனை அப்படின்ற மாதிரி உட்காந்து சரி என்ன பண்ணலான்னு பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் மழை ஒரு மாதிரி நிற்கிற மாதிரி இருந்துச்சு. சரி சட்டுப்புட்டுன்னு கிளம்பி ஒரு வழியாக ஃபைனலாக கோயிலுக்கு வந்தாச்சு. இது வந்து பிரசித்தி பெற்ற ஒரு ஆஞ்சநேயர் கோயில் கோயம்புத்தூரில். இதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து சாய்பாபா கோயில் இருக்கும். இது எந்த இடம்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்ன தான் நம்ம வீட்டில் பார்த்து ஸ்வீட் கொடுக்கக்கூடாது, அதை கொடுக்கக்கூடாது, இதை கொடுக்கக்கூடாதுன்னு பழக்கப்படுத்தினாலும் வெளியே வந்தோடனே இங்கே ஸ்வீட்டை பார்த்தோன்னே மேடம் பண்ணுற வேலையை பாருங்கள். இது வந்து பிரசாதம். அதை வந்து சாப்பாடு மாதிரி எப்படி அப்புறாங்கன்னு பாருங்கள். கபக்குன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதில் திட்டு வாங்கிட்டே வேறு சாப்பிடுவாங்க. ஆப்போசிட்டில் ஆஞ்சநேயர் கோயிலில் பிஸ்கெட் எல்லாருக்கும் ஒன்று தான். இந்த அம்மா மட்டும் 2 கையில் 2 வாங்கி வச்சு லெஃப்ட்டில் ஒரு கடி, ரைட்டில் ஒரு கடின்னு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. தீபாராதனை காமிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் வெயிட் பண்ணி தான் சாமி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஒரு வழியாக சாமியும் பார்த்தாச்சு. சாமி பார்த்துட்டு அப்படியே எங்கள் வீட்டு ஸ்பைடர் மேனுக்கு வந்து டெய்லி யூஸுக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ் இல்லை. இப்போ அவன் தினமும் மேடம் ஆஃபீஸ் போகிறாங்க. அதுக்கு வந்து எடுக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற கடையில் இந்த ட்ரெஸ் தான் பர்ச்சேஸ் பண்ணோம். அப்புறம் அங்கே எப்பயும் போல் சம்பவம் தான். ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு டைப்பர்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எங்கடா இந்த அம்மாவை காணன்னு பார்த்தா பக்கத்தில் ஒரு ஃபேமிலியில் வந்து அந்த குழந்தைக்கு சுட்டி கண்ணம்மா போட்டிருந்தாங்க. இந்த அம்மா ஐயோ இது நம்ம பாட்டாச்சு அப்படின்னு போய் அவங்களோட உட்காந்து ஐக்கியமாயிட்டாங்க. அவங்க சாப்பாடுலாம் விட்டாங்க, எதுவும் சாப்பிடல. அப்படியே அவங்களோட உட்காந்து பேசி பழகி விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே நாங்கள் ஃபைனலாக பாப்பநாயக்கன் பாளையமில் இருக்கிற கிருஷ்ணா மெஸ்க்கு வந்துட்டோம். வந்து டின்னர் அங்கே தான். வாரத்தில் ஒரு நாள் வெளியே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பக்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் நோண்டி விளாண்டுட்டு இருந்தாங்க. இப்படி தான் எங்கள் சாட்டர்டே போச்சு. உங்கள் சாட்டர்டே எப்படி போச்சு அப்படின்றத நம்ம கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். பாய்.